ஆச்சரியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்திலே உள்ள ஒரு விடயம் தான் சத்து தராயா. அப்படின்னா பாவங்களுக்கு இட்டு செல்லக்கூடிய விடயங்களை தடை செய்தல். அது நேரடியான பாவம் அல்ல, ஆனால் அது பாவத்துக்கு இட்டு செல்லும் என்பதனால் இஸ்லாம் தடை செய்யும் பல விடயங்களை. உதாரணமாக ஒரு நகரத்துல ஒரு நகரம் மீது அது பாவத்துக்கு பிரபஞ்சமான ஒரு நகரம் வைத்துக் கொள்ளுங்கள், ரெட் லைட் ஏரியா. அது மாதிரி பாவத்துக்கு என்று பேர் போன சில இடங்கள் இருக்கிறது. அப்ப நாங்க சொல்லுவோம் இந்த ஊருக்கு போறது ஹராம். இப்ப இந்த ஊர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு போற ஹராம் நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்லுவோம்? அந்த ஊருக்கு போனா கட்டாயம் ஒரு பாவம் செஞ்சிருவாரு, அதனால என்ன செய்வோம், நீங்க அந்த ஊருக்கு போக வேண்டாம் என்று நாம் சொல்கிறோம். விளங்குதா? அப்ப அதான் பாவத்துக்கு இட்டு செல்லக்கூடியவர்களை தடை செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை விஷயம். ஆனால் இதனை இந்த நவீனவாதிகள் கடுமையாக இதனை மறுத்து பேசுவார்கள். அப்படி அல்ல, ஃபத்ஹுதராய் அவர்கிட்ட நாங்க சத்துதராய் அவங்க திறந்து விட வேண்டும். அவைகள் எல்லாம் திறந்து விட்டால் தான் ஒரு மனிதனுடைய உண்மையான ஈமானை சோதிக்கலாம் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். அதாவது ஃபித்னாவுல கொண்டு போய் மனுஷனை கொண்டு போடணும், அப்பதான் அவனுடைய உண்மையான ஈமானை டெஸ்ட் பண்ணலாம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப அதுல ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் தான். இப்படி எல்லாம் பேசுவாங்க, நீங்க கற்பனை செஞ்சு மாட்டீங்க. அதாவது நான் உதாரணத்துக்கு சொல்லிக்கிறேன், என்ன பள்ளி வாயிலில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் என்ன ஒன்றாக தொழணும். இப்படி பிரிச்சு வைக்கிறது இல்ல, ஆண்களுக்கு வேற ஏரியா பெண்களுக்கு வேற ஏரியா இல்லாம ஆண்களும் ஒரே வாசலால தான் வரணும், ஒரே வாசலால தான் போகணும், பெண்களும் அதே வாசலால வருவாங்க, அவங்களுக்கு ஒரு தனி செப்பரேட் இடம் கிடையாது. இப்படித்தான் என்ன செய்ய வேண்டும், பெண்கள் பள்ளிக்கு வர வேண்டும். ஏனப்பா இவ்வளவு நீங்க தொடர்ந்து விடுறீங்க, என்ன பிரச்சனை உங்களை அப்படின்னு கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன அப்படி விட்டால் தான் என்ன செய்யலாமாம், வாலிபர்களுக்கு தமக்கு பொருத்தமான பக்குவமான பெண்களை தேடி கண்டுபிடிக்க முடியுமா? விளங்குதா? இது உண்மை. வல்லாஹி இது தமிழ் அரபு உலகத்தில் எழுதப்பட்ட ஒரு கருத்தை தான் தமிழ் உலகத்தில் மொழிபெயர்த்துகிறார், எங்களுடைய ஊர்லாம் மொழிபெயர்த்துகிறாங்க இந்த சிந்தனை முகாமை சார்ந்தவர்கள். அப்ப இவ்வளவு எல்லாம் பாரதூரமான கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள்.